ஹாய் ஹலோ வணக்கம் சினிகான நேயர்களே, வெல்கம் டு த ஷோ த பாஸ் ரிவ்யூ. நான் உங்க விஜய் தயா. ஸோ பிக் பாஸ் டே 101 அண்ட் 102க்கான ரிவ்யூ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆரம்பமே வந்து இந்த திவாகருக்கும் திவ்யாவுக்கும் வந்து பிரச்சனை. ஸோ நைட் வந்து திவ்யா இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரை கிட்ட சொல்லியிருக்காங்க. திவாகர் வந்து கேட்டிருக்காங்க, உன் மடியில நான் படுக்கட்டா திவு குட்டி என் செல்லம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, திவ்யா அதை சொல்லும்போது உடனே திவாகர் என்னை பத்திலாம் நீ பேசாத, நீயும் பேசுன நானும் பேசினேன் அப்படி இப்படின்னு திவாகர் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் நைட் ரொம்ப பெரிய கேஸா மாறிச்சு. நெக்ஸ்ட் டே வந்து கலையும் திவாகரும் வந்து கூடி கூடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி வந்து திவ்யாக்கெல்லாம் வந்து ஃபைனலிஸ்ட் ஆகுற தகுதியே கிடையாது, நீ எப்படி வந்து இவ்வளோ நாள் சர்வைவ் பண்ண அப்படின்ற மாதிரி அது அப்படியே திவ்யாக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு. உடனே சபரி பிரவீன் எல்லாருமே வந்து இது எப்படி நீங்க சொல்லலாம், நீங்க அதை சொல்லவே கூடாதுன்னு எல்லாரும் திவ்யாக்கு ஆறுதல் சொல்லாங்க. சரி, எலிமினேட் ஆன கண்டஸ்டன்ட் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து போகி. ஸோ இந்த போகியில வந்து எந்த ஒரு கேரக்டர் நீங்க எடுத்துக்க போறீங்க, எந்த ஒரு கேரக்டர் விட போறீங்கன்னு ஒரு டாஸ்க் வச்சாங்க. ஸோ நிறைய பேர் வந்து என்னோட கோவத்தை நான் வந்து விட போறேன் அப்படின்னும், கான்பிடன்ஸை நான் வந்து எடுத்துக்க போறேன், நான் வந்து தைரியம் தன்னம்பிக்கைன்னு பல விஷயங்கள் சொன்னாங்க. அதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படின்னா, சாண்ட்ரா உள்ள வந்தாங்க. சாண்ட்ரா உள்ள வரும்போது ஒரு மிகப்பெரிய கேஸ் நடக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க உள்ள வராங்க, எல்லாரையுமே கட்டி பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா வந்து பிரஜன் கிட்ட போய் நீ இல்லாத இந்த 20 நாள் தான் நான் என்ன முக்கியத்துவம் அப்படின்றத வந்து பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னா, திவ்யா ஆதிரை அரோரா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி வந்து என்ன இப்படி பண்றாங்க, சாண்ட்ரா என்கிட்ட வந்தாங்க ஆனா கட்டி பிடிச்சது கூட எனக்கு ஜென்யூனா தெரியல அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ரம்யா கிட்ட போய் பாம்புலாம் சொல்லலை, நான் அதை பார்த்தேன்னு அவங்களுக்கு ஒரு வாக்குவாதம் போகுது. அப்புறம் அமித்தை வந்து கண்டுபிடிக்க போறாங்க. உடனே சாண்ட்ரா வந்து தள்ளி விடுறாரு. அமித் வந்து ஏன் இப்படி நடக்கிறீங்க, என்ன ஆச்சுன்னா அமித் இல்ல எனக்கு இதை பத்தி பேச வேணாம் அப்படின்றப்போ அது ஏதோ சாண்ட்ரா கண்ணை சிமிட்டி ஒரு நடிப்பான ஒரு கிளாரிபிகேஷனை கொடுத்தாங்க. அமித் வந்து நான் தான் பீன் பேக் எடுத்துட்டு வந்தேன்னா, நான் எவ்வளோ ஹர்ட் ஆனேன், ஹோல் ஹவுஸ்மே உங்களை டிராமாக்காரின்னு சொன்னப்போ நான் மட்டும் தானே நின்னேன், என்ன எப்படி சாண்ட்ரா நீங்க எப்படி பேசலாம் அப்படின்னு வந்து அவங்க கேட்டாங்க. ஸோ அப்போ வந்து சாண்ட்ரா சொன்னாங்க, இல்ல அமித் அந்த விஷயத்துல எப்படி அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, போகி செலப்ரேஷன்ஸ் அப்படின்னு தான் வந்து நடந்தது. நாட்டுப்புற கலைஞர்கள் வந்து உள்ள வந்தாங்க. அதுக்கப்புறம் டாஸ்க் நடந்தது, பண்ணா எல்லாருமே வந்து சமைச்சாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து போச்சு. ஃபுல்லா சாண்ட்ரா உள்ள வந்தது. அதுக்கப்புறமா கானா வினோத் உள்ள வந்ததும் நடந்தது. ஸோ எல்லாருமே கானா வினோத்தை வந்து கொண்டாடினாங்க. அரோரா வந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி வந்து ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தான் உங்களை அனுப்பிட்டேனா, எல்லாரும் இப்படி சொல்றாங்கன்னு. வினோத் வந்து இல்ல நான் தான் வந்து எடுத்தேன். இன்னமும் அரோரா வந்து அந்த பணப்பெட்டி பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஐயோ 18 லட்சம் போயிடுச்சு, நான் எடுத்திருக்கலாம், நீயே எடுத்த அப்படின்ற மாதிரி. வினோத் வந்து நான் மன நிறைவா இருக்கேன், நான் சூப்பரா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்போ வினோத் வந்து அரோராவை தேத்துறாங்க இந்த மாதிரி. ஸோ இது மாதிரிதான் வந்து நடந்தது பெருசா அப்படின்ற மாதிரி சொல்லாமே. ஸோ அரோரா வந்து வினோத்னால ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாங்க. அண்ட் பணப்பெட்டி அவங்க உண்மையாலுமே எடுக்கணும்னு ஜென்யூனா வந்து யோசிச்சிருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஏன்னா விஜய் சேதுபதி சார் கிட்ட சொன்னதா இருக்கட்டும், ஐயோ ஒன்னு எடுக்கணும்னா எடுக்கணும், இதுதான் நான் பாடமா கத்துக்கிட்டேன்னு சொன்னதா இருக்கட்டும், நேற்று வினோத் வந்தப்போ அழுத ஒரு விஷயமா இருக்கட்டும், ஸோ ரொம்ப எமோஷனல் ஆனாங்க. அதுக்கப்புறமா இந்த சீசன் வந்து பேர் போனது வந்து நட்பு அப்படின்னு சொல்லிட்டு நட்பு பத்தி ஒரு குறும்படம் போட்டாங்க. ஸோ ஒருத்தரோட நட்பு நான் லைஃப் லாங் யாரை வந்து கண்டினியூ பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு ஒருத்தர் தான் சொல்லணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ எல்லாருமே வந்து அவங்க நட்பு யாரு என்ன அப்படின்றத சொன்னாங்க. ஆனா திவ்யா வந்து ரொம்ப உடஞ்சி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. திவ்யா வந்து இந்த மாதிரி வந்து நான் எல்லாருக்கூடயும் பேசியிருக்கேன், நான் எல்லாருக்கூடயும் இருந்திருக்கேன், எல்லாருக்கூடயும் நான் இருக்கதான் வந்து போறேன், ஆனா எப்படி நான் அதை வந்து இது பண்ணேன்னு எனக்கு தெரியல, இந்த நட்பு வீடியோல நான் வந்து காணும் அப்படி அவங்க சொல்லும் போதே ரொம்ப ஏக்கமா இருந்தது. அழ ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே திவ்யா முடிச்சுட்டு போய் வந்து உட்காராங்க. அப்ப ஆதிரை அரோராலாம் வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க அவங்கள. அதுக்கப்புறம் பிரஜன் வந்துட்டு நான் எப்படி உன் பேர் சொல்ல மாட்டேன்னு நீ நினைச்சேன், நான் தான் சொல்லுவேன், கண்டிப்பா எனக்கு நீ வேணும், நீ தான் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னப்போ சாண்ட்ரா வந்து அவங்களை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்போ திவ்யா வந்து திருப்பி அதை ஆதிரை கிட்ட சொல்றாங்க, இல்ல எனக்கு ஏதோ வந்து ஃபேக்கா இருந்தது அப்படின்னு. அரோரா வந்து கரெக்டா கணிச்சிரு ஒரு இதுல கூட சொல்லியிருப்பாங்க,
லைக் திவ்யா வந்து நான் இருந்திருக்கணும், அவங்க இவ்வளவு லோன்லியா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல, எங்கேயோ நான் மிஸ் பண்ணிட்டேன், யாருக்கு சாரி தேங்க்யூ சொல்லணுன்றப்போ சாரி வந்து திவ்யாக்கு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ திவ்யாக்கு அரோரா சொன்ன இந்த விஷயம் தான் வந்து ஞாபகம் வருது. அப்புறம் விக்ரம் கிட்ட சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி சாண்ட்ரா இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, எனக்கு ஜென்யூனா வந்து ஃபீல் ஆகல, எனக்கு புரியுது உங்களோட கேரக்டரும் அப்படின்ற மாதிரி. ஸோ திவாகர் திவ்யாவோட சண்டை போடுறது, இவனுக்கு சபரி ஜெயிக்கணும் அதனால திவ்யாவை இவர் மட்டம் தட்டுறாரா, ஏன் வந்து திவாகருக்கு ரெட் கார்டு கொடுக்க மாட்டீங்க, இந்த ஆள் இதையே தான் பண்றான் அப்படின்னு. அடுத்த நாளுமே இவர் இதே தான் வந்து பண்ணாரு. இவர் தூங்கிட்டு இருந்தாரு, நாய் குலைச்சுது. அதுக்கப்புறம் ரம்யா வந்து சாப்பாடு பால் எல்லாம் பாரபட்சம் பாக்குதுன்னு மறுபடியும் அதே ஆரம்பிச்சாரு. உடனே வந்து ரம்யா நீ பேசினதுலாம் நான் பொறுத்துக்கணும்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சண்டையா மாறி பிரவீனுக்கும் திவாகருக்கும் ரொம்ப பர்சனலா அதுக்கப்புறம் மாற ஆரம்பிச்சது. ஏதோ இவங்க கேலி செய்ய உன் பொண்டாட்டி எப்படி இருந்தான்ற அளவுக்கு திவாகர் பேசினாங்க. பிரவீன் ரொம்ப சீரியஸா வந்து அதை எடுத்துக்காம சில் பண்ணாங்க. அதுக்கப்புறமா பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் நடந்தது. ஸோ எல்லாருக்கும் புது ட்ரெஸ் கொடுத்து பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படின்னா கோல போட்டி நடந்தது, கயிறு இழுக்கிற போட்டி நடந்தது. ஸோ எல்லாருமே 5 டீமா வந்து பிரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி டீம் பிரிச்சு ஜாலியா ஒரு பொங்கல் செலிப்ரேஷன் தான் வந்து பிக் பாஸ் டே 102 நடந்தது. ஸோ பெருசா சண்டை அப்படின்னா திவாகர் தான் கூடி 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 பேசின மாதிரி அவர் தான் வந்து சண்டையை கலப்புறாங்க. மீதி ஃபைனலிஸ்ட் எல்லாருமே லாஸ்ட் 3 days தான் இருக்கும், அதனால நம்ம வந்து இதை செரிஷ் பண்ணுவோன்ற மாதிரி இருக்காங்க. அண்ட் ஆல்சோ மற்ற கண்டஸ்டன்ட்டுமே செலிப்ரேஷன் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு குறும்படம் போடுறாங்க, இந்த மாதிரி நீங்க சிரிச்ச தருணம் இந்த வீட்டுல உங்களை யார் அதிகமா சிரிக்க வச்சது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கானா வினோத் தான் என்னை வந்து சிரிக்க வச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பிக் பாஸ் வந்து இந்த 9 சீசன்ல நானுமே கானா வினோத்னால மட்டும்தான் நிறைய சிரிச்சிருக்கேன், அவரோட டைமிங் அவரோட கவுண்டர்லாம் வந்து வேற லெவல் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கானா வினோத் வந்து யார சொன்னாருன்னா வாட்டர் மெலனை தான் வந்து சொன்னாரு. அவர் இருந்ததுனால அவர் மேல நான் போட்ட கவுண்டர்ஸ்னாலதான் இப்படி அப்படின்னு. ஸோ இந்த செலிப்ரேஷன் எல்லாமே பார்க்க நல்லா இருந்தது. திவாகரை மட்டும் அவாய்ட் பண்ணியிருக்கலாம், ஏன்னா அவர் நடிப்பறக்க நான் 10 படம் சைன் பண்ணிட்டேன், நீ என்ன பண்ண, நான் ஃபேமஸ் ஆயிட்டேன், நான் செலிபிரிட்டின்னு ஒரு மண்ட கணத்துல சுத்திட்டு இருக்காரு. திவ்யாவை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு, திவு குட்டி திவு செல்லோன்னு. திவ்யா அந்த மாதிரிலாம் கூப்பிடாத, செல்லம் கில்லோன்னா மண்டைக்கிண்டி உடச்சிருவேன்லாம் சொல்லியும் அவருக்கு வந்து புரிய மாட்டேங்குது. பார்த்தா வந்து ஜோ மைக்கேல் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, துஷாரை வந்து இப்படி நோண்டிட்டே இருக்காரு, என்னடா இவர் ஆண் கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஆளை ஏங்க விட்டு என்கரேஜ் பண்றீங்கன்ற மாதிரி தான் இருந்தது. மற்றபடி செலிப்ரேஷன் எல்லாமே வந்து சூப்பரா போச்சு. ஸோ பிக் பாஸுமே ஃபினாலே நெருங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இல்லையா, ஸோ சண்டே யார் வந்து டைட்டில் அடிப்பாங்க அப்படின்ற விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ யாருக்கு நீங்க வந்து ஓட் போட போறீங்க, யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க, இல்லை யாரு டைட்டில் அடிப்பான்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நாளைக்கு பிக் பாஸ் ரிவ்யூல உங்களை வந்து சந்திக்கும் வரை திஸ் இஸ் விஜய் தயா சைனிங் ஆஃப். டாடா.